கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் நலமும் வளமும் பெற்று வாழணுங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நபரால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்னமா அப்படி? கடகராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் கண்ணீருக்கும் தான் ஏக பொருத்தமாச்சு. எந்நேரமும் அழுதுகிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு எவ்வளவு தான் நாங்கள் தியாகம் பண்ணாலும், எவ்வளவு தான் மற்றவங்களுக்காக உழைச்சாலும் எங்களுக்குன்னு கிடைக்கிறது கெட்ட பெயர் மட்டும்தாம்மா மிச்சம். எல்லாருக்குமே எதிரிகளாக தான் நாங்கள் தெரிஞ்சிடறோம். ஆனால் தேவைக்கு எங்களை தூக்கி வைக்கிறாங்க, தேவையில்லைன்னா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் என்னடா இது, வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்நேரமும் ஏதாவது ஒரு யோசனையில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நேரம் காலம் நமக்கு சாதகமாக வீசக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. யார் என்ன சொன்னால் இனி என்னங்க, இனி நமக்கான அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களே, உங்களுக்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க. சரியான நேரத்தில் சரியான மனுஷங்களை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அனுப்புறது தான். ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக கடகராசிக்காரங்க உணர்ச்சியை ஆழமாக எடுத்துக்குவீங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டா இருந்து பல வருஷங்களுக்கு அதை மறக்காம இருப்பீங்க. மற்றவங்களினுடைய மனசு காயப்படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்து பார்த்து பேசுவீங்க. மற்றவங்க மனசை காயப்படுத்திட்டாங்க, அது ஒரு சின்ன வார்த்தையா இருந்தா கூட போதுங்க, அதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்வீங்க. சில நேரங்களில் உயிரை கொடுக்க கூட தயங்காத அளவுக்கு இரக்க குணத்துக்கு சொந்தக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே நல்ல ஆலோசகர் தாங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்ல வழி காட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம். இது நாள் வரைக்கும் 1% கூட நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லை. ஆனால் தன்னால் உங்களுக்கு கெடுதல் மற்றவங்க நினச்சாலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். சில நேரத்தில் வருத்தப்பட்டிருப்பீங்க, என்னடா இது இப்படி நடந்து போச்சே, சரி அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒதுங்குற நேரத்தில் கூட உங்களை தேடி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இது இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில் இந்த நேரம் காலம் சாதகத்தையும் கிரக அமைப்புகளினுடைய பார்வையும் கிரகங்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. குறிப்பாக சில நபர்களால் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மனசுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு கொடுப்பாங்க, மனதுக்கு மேன்மையை கொடுப்பாங்க. மூத்த பெண்கள் அவங்களினுடைய ஆலோசனை குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்ல மனசு கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நேரத்தில் முக்கியமான வாய்ப்பை அறிமுகப்படுத்துவாங்க. தொழில் நேரத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க வேலை தொழில் இதுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக இருப்பாங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்களும் இருக்கு இல்லையா? உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் பகிரக்கூடாது. குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் சம்மந்தப்பட்ட ஆதாரம் இல்லாமல் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க. எது செஞ்சாலுமே சரி அதில் ஒரு தடவைக்கு பல தடவை 100 வாட்டி கூட யோசிங்க. தாமதமானாலும் தடைப்பட்டாலும் பரவாயில்ல, அதை உங்கள் மனசுக்கு ஓகே, உங்கள் உள்ளுணர்வு சொன்னால் ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும் அதை செய்யுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு தப்பான வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டு உங்கள் மனசை எந்த ஒரு விஷயத்துலையும் அலைப்பாய விடாதீங்க. அது ஆராய்ஞ்சு முடிவெடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து உங்களோட முடிவை மாற்றிக்கோங்க. இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிக்குங்க. அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக உஷாராக இருங்க. கெட்டவன்னு சொன்னால் கூட போடா அப்படின்னு போயிருங்க. அப்போ தான் என்னதாம்மா பண்ணுறது, யாரைத்தான் நம்புறது, யாரைத்தான் நம்பக்கூடாது, யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாங்க, நம்பாமையும் இருக்க வேண்டாம். அதீத சிந்தனைகள் எல்லாமே வேண்டாம், அளவுக்கு அதிகமான பாசம் வேண்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி அதிகப்படியான
அதிகப்படியான இரக்கம் வேண்டாம். உங்களினுடைய மனப்பான்மை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். மனசளவில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு எல்லாமே வழிகாட்டுதல் சில உறவுகள், சில நபர்கள் தெய்வம் அனுப்பி வச்சிருக்குங்க. அவங்கள உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில உறவுகளை கண்டிப்பாக வரப்போகிறாங்க. அவங்களோட வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க. கண்டிப்பாக நல்லது வந்து நடக்கும். இப்போது கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தை வந்து முதலிடமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் வந்து 1ஆம் இடத்துலையும் புதன் 1ஆம் இடத்துலையும், சூரியன் புதன் குரு 3 பேரும் வந்து உங்களினுடைய ராசியில் உக்காந்துருக்காங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், சனி ராகுவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம், கேது வந்து 2ஆம் இடம், செவ்வாய் படுத்திருக்கும் 12ஆம் இடம். இதுதான் வந்து குரு கடகத்தில் இருக்கிறதுக்கான அம்சம். சரிங்களா? இந்த கிரகங்களை வச்சு உங்களினுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களினுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குன்னு பார்த்தோன்னா, கடக ராசியை முதலிடமாக வச்சுக்கோங்க. உங்கள் ராசியில் முன்னாடி சொன்னது போல் சூரியன் புதன் குரு இந்த கிரகங்களினுடைய தாக்கம் இருக்குது. இதில் முக்கியமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தரக்கூடிய காலகட்டமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்குங்க. வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களினுடைய மனசுக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அன்பாக 2 வார்த்தை பேசிட்டா போதும், அந்த வார்த்தையை வந்து பல வருஷத்துக்கு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நினைவில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி யாராவது உங்களை காயப்படுத்திட்டாலும் உடனே வந்து வெளியில் காட்டாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பல நாட்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம், அவன் ஏன் அப்படி பேசினாங்க, என்ன நம்ம பண்ணோம், நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம், ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து போர்க்குணம் கொண்டவங்க நீங்கள் தாங்க கடகராசிக்காரங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடகராசி வந்து மற்றவங்களினுடைய பிரச்சனையை ரொம்ப வேகமாக உணரக்கூடியவங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து தன்னோட கஷ்டத்தை சொன்னாங்க அப்படின்னா அது வந்து என்னவோ உங்களுக்கே நடந்த மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒதுங்கி போக மாட்டீங்க. அந்த பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக நினச்சி அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு மெனக்கிட்டுக்கிட்டு இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கே பிரச்சனையாக வந்துடும். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் எத்தனை பேர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கான பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ உங்களினுடைய மனசில் ஒரு கேள்வி வரும், நான் எல்லாருக்கும் இருக்கேன் ஆனால் எனக்கு யார் இருக்காங்க? இந்த கேள்வி வந்து பல கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படின்னா ஆமாங்க, என் வாழ்க்கையில் நான் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்குன்னு உதவி செய்ய யாருமே கிடையாது. இப்போ வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடைக்காதுங்க, மனசில் ஒரு தெளிவு வரப்போகுது. உண்மையானவங்க யார், தேவையாக மட்டும் நம்மக்கிட்ட வர்றவங்க யார், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் யார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்க போகுது. குருவோட தாக்கம் இருக்கிறதுனால உங்கள் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டிய காலம் இது. நீங்கள் இதுவரைக்கும் தள்ளி போட்ட விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? குரு இருக்காரு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கண்மூடித்தனமாகவும் நம்பக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல ராகுவுடைய தாக்கமும் 2ஆம் இடத்துல கேதுவுடைய தாக்கமும் இருக்குது. இதனால பணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு போடுங்க, பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நல்லா விசாரித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஏன்னா கேட்டு தவிர்க்கிறது ரொம்ப சிறப்புங்க. எல்லாத்துலேயும் கவனம் தேவை. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை வந்து மற்றவங்க வேறு விதமாக எடுத்துக்குவாங்க. கடகராசிக்காரங்க நம்ம ஒன்று சொல்ல போய் அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கும். அதுலேயும் கவனமாக இருங்க. அதே மாதிரி கோபத்தில் பேசாதீங்க, யோசித்து பேசுங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்க்காம உழைப்பை வந்து தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா நல்ல காலம் வந்துருச்சு, இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு விடக்கூடாது. நல்ல காலம் வந்துருச்சு, இனிமே என்னோட உழைப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் நல்லா உழைப்பேன், அளவாக திட்டம் போட்டு நேரங்காலத்தை கரெக்டாக பயன்படுத்தி உங்களுக்கான கதவு திறந்துருச்சு, அந்த கதவு வழியாக நடந்து போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கணும். இதுதான் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான செய்தி. செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல தாக்கத்தை கொண்டிருக்கிறதுனால தேவையில்லாத செலவும் அவசர முடிவும் குழப்பங்கள் எல்லாமே நிறையா வரும். இதில் வந்து நிறைய ஒழுக்கம் தேவை. வெளிநாடு வெளியூர் தொலைதூர பயணம் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.